நீ பேசுறத பார்த்து நிலா நீ கொஞ்சம் தொல்லை விட்டதுன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அனி நான் தொல்லையாவா இருக்கேன்? சேச்சா அப்படிலாம் இல்லடா, நீ என்னோட கியூட் குட்டி தம்பி. நீ யார் வந்தாலும் போனாலும் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அப்படியா? சத்தியமா நீ நம்ம சேர்ந்து போட்டோ எடுப்போமே. டேய் நானும் வரேன்டா, சேர்த்துடுறா. அண்ணா இருண்ணா, வழி கடிச்சு தப்பிக்க மாட்டேன்னு இருக்க பாரு நீ. அண்ணா வா உங்க கூட ஒரு போட்டோ எடுப்பா, அதான் கேட்டியே. இன்னும் வாட மெமரி ஃபுல் ஆகல. ஏன் அவ்வளவு தள்ளி நிக்கிற? கொஞ்சம் பக்கத்துக்கு வா. ஐயோ வந்த விஷயத்தை மறந்து. இது உனக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட். பிடிச்சிருக்கா? அப்புறமா இதை போட்டு எனக்கு போட்டோ அனுப்பு. ரொம்ப சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு ஓகே தானே? எனக்கும் ஆசைதான். உங்க வீட்டுல ஒத்துக்கணுமே. நான் இப்ப உங்க கூடவே வந்து இருப்பேன்னு இருக்கு. நீ சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். என்ன உனக்கு ஃபோன் பேசி கொடுக்குறேன். ஃபோனா? ஐயோ ஃபோன் சொன்னோனே தான் ஞாபகம் வருது. நீ ஃபோன் அண்ணன் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். வராங்க பாரு. ஐயோ சும்மா சொன்னடா. ஐயோ நிலா, பார்த்தா என்ன, நமக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல. அப்படி இல்ல சந்தா, எனக்கு ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே தான். ஆனா நிலா சரி. என்ன சொல்ற நீ? போன் எடுத்து தானே போன, எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அப்படி என்ன பார்த்த? அது எப்படி சொல்ற, சந்தாவும் அண்ணனும் சந்தாவும் அந்த ரூம்ல தனியா பேசிட்டு. என்ன என்ன பார்த்த? அது வந்து அப்புறம் அண்ணன் இருக்காருல்ல. ஆமா அண்ணன் இருக்காரு. அவரு சந்தாவுக்கு சந்தா அண்ணன் சந்தா நீ கிஸ் கொடுத்துச்சா? ஆமா. அண்ணன் எப்படிங்களா கிஸ் கொடுத்துச்சு? எப்படின்னா இப்படிதான்.